ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது ரொம்பவே காரசாரமான நண்டு மிளகு வறுவல். இந்த கிளைமேட்டுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணி ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 20 to 30 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஓரளவு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகு தூள் சேர்க்க போகிறதுனால குழம்பு மிளகாத்தூளை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சிம்மில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா மசாலா கருகிடும். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நண்டு வேக வைக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறதுக்கப்புறமா தண்ணி கொதிக்கட்டும். நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நண்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா நண்டும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு குக் பண்ணலாம். இதை அப்பப்போ திறந்து தண்ணி வற்றுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் ரொம்பவே சுவையான நண்டு மிளகு வறுவல் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.